புனித வெள்ளி ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இப்பொழுது நாம் முடிவுரை பகுதிக்குள் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை மிகவும் சிறப்பாக நேர்த்தியாக ஆண்டவருடைய கிருபையினாலே நமக்கு பிரசங்கித்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக, இன்னும் பயன்படுத்துவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மொழிந்த அந்த வார்த்தைகளுடைய சத்தியங்களை நாம் கேட்டோம். இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நம்ம இன்றைக்கு தியானித்த எல்லா சத்தியத்தினுடைய அந்த பொருளையும் நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி, நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொல்கதாவிலே கல்வாரி சிலுவையிலே கொடூர பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தாராம். நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை அவருடைய சரீரத்திலே அவர் சுமந்தார். அவர் எல்லாவற்றையும் சுமந்தவராக இந்த 7 வார்த்தைகளை அவர் அற்புதமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு நமக்காக இந்த பட்ட பாடுகளின்படி நமக்கு கிடைத்திருக்கிற நன்மை என்ன? வேதம் அழகாக சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. அப்ப இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ போறோம்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக, நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக. பாருங்க, இயேசு இவ்வளவு பாடு எதற்காக பட்டார்? இவ்வளவு கஷ்டங்களை அவர் பட்டிருக்கிறார் எதற்காக? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம வாழ போகிறோம். சரி, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அடுத்தது என்னது? வேதம் சொல்லுகிறது, அவருக்கு நீதி செய்கிறவர்களாக, ஆண்டவருக்காக ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே நாம் வாழ போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. 7 வார்த்தையை தியானித்தோம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம அப்படியே காதலை கேட்டு விட்டு காற்றுல பறக்க விட்டு விடக்கூடாது. நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்து இன்றைக்கு கேட்ட அந்த நீதி, தேவனுடைய சத்தியத்தை நம்ம என்ன செய்யணுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டுமாம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ வேண்டும்? தேவனுடைய நீதியை செய்கிறவர்களாக வாழ வேண்டும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு அநேகரை பார்க்கிறோம் பாருங்க, பொருளாதார ஆசீர்வாதத்தையே தேடி ஓடுறதை பார்க்கிறோம். ஏன்னா இந்த உலகத்துல பொருளாதார ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம், பணம் ரொம்ப முக்கியம், தங்கம் ரொம்ப முக்கியம், விலை கடகடா ஏறிக்கிட்டு போகுது இல்லையா? அப்போ இது கொஞ்சம் கவர்ச்சியாக தான் இருக்கிறது, இது ஒரு மிகவும் தேவையாக தான் இருக்கிறது. இதையே இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம் பின்னால ஓடுறத நம்ம பார்க்கிறோம், தேடி உலக ஆசீர்வாதத்துக்காகவே ஓடுறத பார்க்கிறோம். இது ஆண்டவர் தருவார். அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, நான் உங்களுக்கு என்ன தேவையோ நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவேன். உங்கள் பரமபிதா அதை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அவர் சரியாக கொடுப்பார். ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும்? அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். அதுதான் முக்கியம் பிரியமானவர்களே. பாருங்க, அவருக்காக நீதி என்ன? ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவருடைய ராஜ்யம் என்றால் என்ன? அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. சிலர் பார்த்தீங்கன்னா நீதியா வாழ மாட்டாங்க, ஊழியம் செய்வாங்க, அதுவும் தப்பு தான். சிலவங்க பார்த்தீங்கன்னா
நீதியா வாழ்வாங்க, ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயப்படுத்த மாட்டாங்க. அதுவும் தப்பு தான். நம்ம எப்படி வாழணும் இந்த உலகத்துல? ஆண்டவருடைய நீதியை செய்து ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதே வேளையில் அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அவருடைய சுவிசேஷத்தை மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்க வேண்டும். அவருடைய ராஜ்யம் வளருவதற்கு நம்மளால் இயன்றது என்னெல்லாம் முடியுமோ எல்லாவற்றையும் நாம் செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 7 வார்த்தைகளை அவர் மொழிந்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போம். அப்படியே கண்களை மூடி நாம் இருந்த வண்ணமாகவே நாம் ஜெபிக்கலாம். அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசினீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? ஆண்டவர் என்ன காரியங்களை உங்களோடு பேசினார்? ஒரு விசை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு பிரியமானது என்னது? கீழ்ப்படிதல். சாமுவேல் சொன்னது போல, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ உண்மையாய் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிவாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை கேட்பார், உன்னை அவர் பார்ப்பார். நீ கூப்பிடுவதற்கு முன்பதாகவே அவர் உனக்கு பதிலளிப்பார். நீதியின் சூரியனாகிய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உன் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறது, உன் முகத்தை அல்ல. உலகம் உன் முகத்தை பார்க்கிறது. மனிதர்கள் உன் நடிப்பை, உலகம் உன்னுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ உன் இருதயத்தை பார்க்கிறார். 4 செவருக்குள்ள நீ வடிக்கிற கண்ணீரை அவர் பார்க்கிறார். நீ ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு தியாகத்தை பார்க்கிறார். நீ ஆண்டவருக்காக பட்ட பாடுகள், நிந்தனையை பார்க்கிறார், அவமானத்தை பார்க்கிறார். அநேக வேளைகளில் உன் வாழ்க்கையில் நீ ஆண்டவருக்காக எத்தனையோ காரியத்தை சகித்துக் கொண்டிருந்ததை அவர் பார்த்திருக்கிறார். நீ நினைக்கலாம், எங்க ஆண்டவருக்கு தெரியும் என்று. இல்லை சகோதரனே, சகோதரியே, நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய வேதனை அவர் பார்த்திருக்கிறார். நீ அவருக்காக செய்த ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்த்திருக்கிறார். அவர் பார்த்து கொண்டு உன்னை சும்மா விடுவுகிறவர் அல்ல, அதற்குரிய பலனை தருகிறவர். அந்த தேவன் இந்த மத்தியான வேளையில் உன் மத்தியிலே கடந்து வந்து உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? என்ன ஒப்பு கொடு. ஆமென் சொல்லு. ஆண்டவரே, நான் என்ன உமக்காக ஓடுவேன், நான் என்ன உமக்காக நிப்ப. ஆண்டவரே, இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும், என் சூழ்நிலை எப்படி மாறி போனாலும், நான் உங்க பிள்ளையான வாழ்வை. ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுவோமா? நீங்க மாத்திரம் போதும் என்று சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுப்போம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடவே மாட்டினப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்க உமக்காய் வாழ போகிறோம், உமக்காக வாழ போகிறோம் ஆண்டவரே. ஆமென். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானே. யெகோவா
மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னை மீட்க வந்தவரே, உம் அன்பிற்கு இணையில்லை. என்றால் நான் முழுவதும் உமக்காக வாழ்வேன். சொல்லுவோமா? நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக உனக்காய் நமக்காய் சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர். மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் இந்த நாளிலே அவருடைய பாடுகளை தியானித்துக் கொண்டிருந்த, அவருடைய வார்த்தைகளை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.